ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2025 ஐபிஎல்லுக்கான ஆர்சிபி டீம் எடுத்த பிளேயர்ஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆர்சிபி டீம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 21 பிளேயர்ஸ் இந்த ஆப்ஷனில் எடுத்திருக்காங்க, ப்ளஸ் 3 ரீட்டைன் வேறு பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேயராக நம்ம விராட் கோலி தான் இருக்கார். போன வருஷம் ஆரஞ்ச் கேப் ஹோல்டராகவும் இவர் தான் இருந்தார். ப்ளஸ் ஐபிஎல்லில் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர் ப்ளஸ் டாப் ரன் ஸ்கோரிங்காகவும் இவர் தான் இருக்கார். அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் சால்ட். போன வருஷம் நம்மளோட கேகேஆர் டீமில் இருந்தார். நல்ல ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ப்ளஸ் இவர் ஒரு க்ரூஷுவலான இன்னிங்ஸில் ஒரு நல்ல நாக்காடி கொடுத்து ஃபைனல்ஸை ஜெயிக்க வச்சதுக்கு இவரும் ஒரு ரீசனாக இருக்கார். அடுத்து நம்ம பட்டிதர். போன வருஷம் ஆர்சிபிக்காக தான் ஆடினார். ஃபர்ஸ்ட் ஒன் டவுனாக இறங்கி ஒரு நல்ல பேட்ஸ்மேனாக தான் இருக்கார். போன வருஷம் ரொம்ப அக்ரெசிவாக ஆடி 2 செஞ்சுரி போட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட பெட்டல் தான் இருக்கார். நம்மளோட இங்கிலாந்து பேட்ஸ்மேன், ஒரு அக்ரெசிவான பேட்ஸ்மேன் கூட. இங்கிலாந்து இப்போ ரீசெண்டாக நடந்த இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து டெஸ்ட்டில் ஒரு நல்ல நாக்காடி இங்கிலாண்டை ஜெயிக்க வச்சதுக்கான ஒரு மெயின் ரீசனாகவும் இவர் இருக்கார். அடுத்து டிம் டேவிட். இவர் ஷார்ட்டாக காட்டடி கந்தன் கூப்பிடலாம். ஏன்னா இவர் ஆடின இன்னிங்ஸ் அப்படி. ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக கூட முக்கியமான மேட்ச்லலாம் 50+ ஸ்கோர் பண்ணி மும்பையை ஜெயிக்க வச்சுருக்காரு. அடுத்த பிளேயர் குர்னால் பாண்டியா. போன வருஷம் லக்னோ டீமில் இருந்தார். ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணவர் தான் இவர். ஆவரேஜாக 20-30 ரன்ஸ் அடிப்பார். இந்த வருஷம் ஆர்சிபி அவரை ஏலத்தில் எடுத்திருக்காரு. ஸோ அடுத்த பிளேயர் பார்த்திங்கன்னா நம்மளோட தேவ்தத் படிகல். இவர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சிபி டீமுக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர் தான். இந்த வாட்டி திரும்பி எடுத்திருக்காங்க. மேபி இவர் இறக்குறதுனா இம்பேக்டாக இறக்கலாம். அடுத்து லியாம் லிவிங்ஸ்டன். இவரை பற்றி சொல்லி தான் தெரியணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. கடந்த ஒரு 2 வருஷமாக பஞ்சாப் டீமுக்காக உசுரை கொடுத்து ஆடின பிளேயர். நிறைய மேட்ச்சில் ஜெயிக்கவும் வச்சுருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் பிக்குன்னு நான் சொல்லுவேன். புவனேஸ்வர் குமார். ஒரு பவர் பிளேயருக்குள்ளே ஒரு ஆவரேஜாக ஒரு 2 விக்கெட் எடுக்கிற பிளேயர் தான் இவர் ஒரு நல்ல பிக்கு தான். அடுத்து நம்மளோட ஆஸ்திரேலியன் பவுலர். இவர் பேர் ஹேசல்வுட். இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். இப்போ ரீசெண்டாக கூட இந்தியா ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா எக்கனாமியுடைய பவுலர் தான் சின்னசுவாமி ஸ்டேடியமுக்கு. அடுத்து யாஸ்ரியால். இவர் ஆர்சிபி ஏலத்தில் விடாமையே அப்படியே ரீட்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. போன வருஷம் இவரோட லக்கி இயர்னு கூட நான் சொல்லுவேன். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். அடுத்து லிங்கி நிகிடி. சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபாஸ்ட் பவுலர் இவர் ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறக்கூடிய ஒரு ஆள் தான். அடுத்து போன வருஷம் ஆர்சிபியை சேர்ந்த ஸ்வப்னில். போன வருஷம் இவர் மோஸ்ட்லி அவ்வளோ விளாண்டுருக்க மாட்டார். இவர் இறக்குனது ஒரு இம்பேக்ட் பவுலிங் ஆப்ஷனுக்காக தான் இறக்குனாங்க. அடுத்து புவனேஸ்வர் குமார். இவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ஒரே டீம் எஸ்ஆர்ஹெச்காக தான் ஆடிட்டு இருக்காரு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் சர்மாவை எடுத்திருக்காங்க. கேகேஆரில் ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு யங்ஸ்டர். ஸோ இந்த ஆர்சிபி ஸ்குவாட் அடுத்து எந்த டீமை பற்றி வீடியோ பண்ணலான்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ கைஸ்.